Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் ஊளி மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த ஊளி மீன் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் போக இதில் ஒமேகா 3 ஆயில் ரொம்ப இருக்கிறதுனால இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ரெகுலராக சாப்பிட்றப்ப டயாபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல ஊளி மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டான. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அது கூடவேவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிளகுத்தூள் கூடவேவும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்ங்க. இப்போ இது இந்த ஸ்பைசஸ் கூடவேவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் மசாலா கூடவேவும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்க்கறதுனால இந்த மசாலா எல்லாமே மீன் கூட நல்லா ஒட்டி பிடிச்சுக்கிடும், எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் இருக்குங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு 1/2 லெமன் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மசாலா கலவை எல்லாத்தையுமே நம்ம கலக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த மசாலாவை கலந்து வச்சுக்கோங்க. அப்போதான் அந்த மீனில் நல்லா ஒட்டி பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால எண்ணெயில் அப்படியே உதிர்ந்து போகாமல் இருக்கும். மீனும் அப்படியே உடையாமல் அப்படியும் நமக்கு நல்லா கிறிஸ்பாக கிரன்ச்சியாக கிடைக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோங்க. நம்ம இந்த மெத்தடில் நீங்கள் மீன் பொரிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயில் அப்படியும் மீன் பிரிஞ்சு போகாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் உங்களுக்கு மீன் கிடைக்கும். அதனால தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறோம் நம்ம. இப்போ இதில் இந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா நீங்கள் இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாதுங்க. தண்ணி ஆனா அந்த மீனில் அப்படியே ஒட்டி பிடிக்காது. நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த பதத்தில் நீங்கள் இந்த மசாலாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மீன் இதில் அப்படியும் நல்லா மசாலா எல்லாம் கோட் ஆகுற மாதிரி நம்ம அதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படியே பொரிக்க வேண்டியதான். இந்த மீன் நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க, உடனே நம்ம பொரிச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த பதத்தில் நீங்கள் மசாலாவை கரைச்சிக்கணும். இன்னைக்கு நான் பொரிக்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு ஊளி மீன் வாங்கியிருக்கிறேங்க. கடையிலே நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வீட்டில் நல்லா உப்பு எல்லாம் போட்டு நல்லா 2-3 தடவை நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது ஊளி மீன். இப்போ இந்த மீனை நம்ம இந்த மசாலால கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்படியும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து அதில் நல்லா மசாலாவை அப்படியும் தேய்ச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி இந்த அளவில் கட்டியாக இருந்தால் தான் மசாலா மீன் துண்டில் அப்படியே ஒட்டி பிடிக்குங்க. அதனால தண்ணியாக கரைச்சிடாதீங்க, பார்த்து கவனமாக மசாலாவை கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக மசாலாவில் அப்படியே துவைச்சிட்டோம். இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மசாலாவில் கலந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மேரினேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம உடனே அப்படியே ஃப்ரை பண்ண முடியும். நல்லா ஃப்ரை ஆகி வரும், மசாலாவும் அப்படியே உதிர்ந்து போகாமல் இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால நீங்கள் இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இந்த கலந்த இந்த மசால் அளவு கரெக்டாக அந்த 1 கிலோ மீனுக்கு சரியா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சாச்சுங்க. உப்பு காரம் எல்லாம் நீங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே மசாலால எடுத்து வச்சுட்டேன். இன்னைக்கு நான் ஷாலோ ஃப்ரை பண்ணத்தான் போறேன். அதனால கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான். ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம திருப்பி பயன்படுத்த முடியாது. அதனால பெரும்பாலும் மீன் வாங்குறீங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா பேன் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு ரொம்ப கவனமா ஒவ்வொரு மீனா போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அப்படியே போட்டுக்கோங்க.
ஸ்டவ்வை வந்து நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லாட்டி மீன் வந்து கருகிரும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக பார்த்து கவனமாக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மீன் ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாதுங்க, சீக்கிரம் ஆயிரும். சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை எல்லாம் காட்டிலும் மீன் ஃப்ரை வந்து ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. அப்படியும் ஒவ்வொரு மீனா வந்து நீங்க அப்படியே திருப்பி விட்டுருங்க, கவனமா உடையாம பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதுனால பாருங்க மசாலா எல்லாமே வந்து அப்படியே மீன்ல அப்படியே ஒட்டி பிடிச்சிருக்குது. ரெண்டாவது எண்ணெயிலையும் ரொம்ப உதிர்ந்து வரல, மீனும் அப்படியே உடையாம இருக்குதுங்க. இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. இப்ப பாருங்க, ஒவ்வொரு மீன் துண்டா நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க, நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. திருப்பி விட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மீன் வந்து நம்ம சாப்பாடு கூடயும் சாப்பிட முடியும், இல்லை அப்படியேவும் சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து பெரும்பாலும் குழம்பு வச்சோன்னா அவங்க சாப்பிடாம இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமே மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், எண்ணெய் வந்து அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட வந்து மீன் வந்து உடையவே இல்லை, அப்படியே நம்மளுக்கு முழுசாக அப்படியே கிடச்சிருக்குதுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்குது, அதாவது அதில் எந்த விதமான கசடும் அப்படியும் உதிர்ந்து வரல, அப்படியும் எண்ணெயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்து ஈடு மீன் பொரிக்கிறப்ப வந்து மீனும் அப்படியே கறியாகாமல் அப்படியே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் செக்ஷனில் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.